சார். அதுக்கு தான் நான் தயாரா வந்திருக்கேன். நான் சாகுறேன் சார். விஸ்வா சார். சார், விஸ்வா சார். அது உன் குழந்தைதான், நான் நம்புறேன். குடு. நீங்க செத்துட்டா உங்க குழந்தை உங்களோடதுன்னு தெரிய வரப்போ அவ அனாதை ஆயிடுவா. பரவாயில்லையா? குடுங்க. இந்த கேஸ் நடக்கிறப்போ நான் உள்ளதா இருந்தேன். உங்க கேஸை ஈஸியா ஜெயிக்கலாம். உங்க பொண்ண உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சார், என் பொண்ணு நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் சார் என் தெய்வம். எழுந்துருமா, எழுந்துரு. விஸ்வா சார், இவங்க இப்படி எமோஷனலா பேசுறதால கீர்த்தி அவங்க பெத்த பொண்ணுன்னு அர்த்தம் இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வீட்டு பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்ன பார்க்ல விளையாடும் போது காணாம போயிருக்கு. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சிட்டாங்க. இவங்க பண்ற டிராமாவால குழந்தெல்லாம் கிடைக்காது, சிம்பதி வேணா வரும். சார், எதுல வேணாலும் நடிக்கலாம். அம்மாவா நடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். இவங்க நடிக்கல. மா, ஜட்ஜு முன்னாடி உங்க பொண்ணை பார்த்து அழறப்போ எல்லாத்தையும் வித்து உன்னை பெத்தன்னு அழுதிங்களே, அதை எதுக்காகமா சொன்னீங்க? அதை வச்சுதான் எதிர்கட்சி வக்கீல் அவருக்கு சாதகமா உங்களை பயன்படுத்திக்கிட்டாரு. சார், கல்யாணமாகி 5 வருஷம் குழந்தை இல்ல சார். அப்புறம் தான் ஈரோட்ல இருக்க எங்களோட சொத்து நிலம் எல்லாத்தையும் வித்து நாங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். அதத்தான் சார் சொன்னேன். ஏன் சார்? ஏமா நீங்க ஈரோடா? ஆமா சார். சார், அந்த ஏழை பொண்ணு ஈரோடு தான் சார். இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்ன சென்னைக்கு வந்திருக்கு. வந்த நேரத்திலேயே குழந்தைய தொலைச்சிருக்கு. இவங்களும் ஈரோடு, அந்த பொண்ணு ஈரோடுனா ஏதோ சிங்க் ஆகுது சார். அதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா?